ரேண்டம் வேரியபிள்ஸ் டிஸ்க்ரீட் கேஸில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் இப்போது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை கோ த்ரூ பண்ணலாம். ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஹேஸ் த ஃபாலோயிங் ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ் வேல்யூஸ் வந்து -2, -1, 0, 1, 2, 3. ப்ராபர்ட்டி வேல்யூஸ் பி ஆஃப் எக்ஸ் வந்து 0.1, k, 0.2, 2k, 0.3, 3k. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைன் கே, கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் எவாலுவேஷன் ஆஃப் ப்ராபர்ட்டி வேல்யூஸ். ஃபோர்த் வந்து மீன் ஆஃப் எக்ஸ் கால்குலேஷன். ஃபிஃப்த்து ஃபைண்ட் த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இப்போ ஃபஸ்ட் பார்க்கலாம். டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே நமக்கு என்ன தெரியும்னா ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட கண்டிஷன். பிகாஸ் திஸ் இஸ் டிஸ்க்ரீட் கேஸ். நம்ம கொடுத்துருக்க ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ற வார்த்தையை பார்த்த உடனே சிக்மா பிஐ ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற அந்த கண்டிஷனை எழுதணும். தட் இஸ் செகண்ட் ரோவில் இருக்க அந்த ஆல் ப்ராபர்ட்டி வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1. அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது கே வேல்யூ 1/15. இந்த கேவோட வேல்யூ 1/15 எடுத்து ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் பிளேஸில் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி விட்டோம்னா நோன் வேல்யூஸாக மாறிடும். ஆக்சுவல் ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நவ் கண்டெய்ன்ஸ் எக்ஸாக்ட் வேல்யூஸ். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூஸ் யூஸ் பண்ணி அடுத்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே போட போகிறோம். செகண்ட் சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது ப்ராபர்ட்டி வேல்யூ ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2 அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துப்போம். இதில் 2ஓட குறைச்சலாக இருக்கிற எல்லா எக்ஸ் வேல்யூஸ் கேட்டகரியும் டிக் பண்ணியிருக்கேன். -2, -1, 0, 1. 2 வரக்கூடாது பிகாஸ் திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென். இந்த ரெஸ்பெக்டிவ் ப்ராபர்ட்டி வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா தட் வில் பி த ஆன்சர் ஃபார் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2. ஸோ வேல்யூஸ் கலெக்ட் பண்ணி ஆட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் இஸ் 1/2. இதுலேயே செகண்ட் சப்டிவிஷனில் பார்ட் 2 பி ஆஃப் -2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 2. இதில் -2வும் 2வும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பிட்வீன் இருக்கிற எல்லா வேல்யூஸும் தட் இஸ் -1, 0, 1 the 3 values are included. ஸோ ப்ராபர்ட்டி வேல்யூஸ் -1 case, 0 case and 1 case 3 வேல்யூஸை ஆட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர் 2/5. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறது அப் டு 0, 0க்கு கீழே 0 வரைக்கும். ஸோ டிக் பண்ணியிருக்க வேல்யூஸ் பாருங்கள் -2, -1, 0. இந்த 3 கேஸோட ப்ராபர்ட்டி வேல்யூஸும் ஆட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். நெக்ஸ்ட் கேஸு எக்ஸ் பிட்வீன் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ இந்த கேஸில் இன்க்ளூட் ஆகிற எக்ஸ் வேல்யூஸ் பார்த்தோன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கணும். கிரேட்டர் தென் 0 மீன்ஸ் 1, 2 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. அப் டு 3னா 3யோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ டிக் பண்ணியிருக்க அந்த 3 வேல்யூஸ்க்கு ரெஸ்பெக்டிவ் ப்ராபர்ட்டி வேல்யூஸை ஆட் பண்ணி கிடைக்கிறது 19/30. ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இஸ் ஃபைனலி 19/30. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் -1. -1ஓட ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டராக இருக்கணும். 0, 1, 2, 3 இந்த எக்ஸ் வேல்யூஸ்க்கு ரெஸ்பெக்டிவ் ப்ராபர்ட்டி வேல்யூஸை ஆட் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர் 25/30. இதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு ப்ரொசீஜர் எக்ஸ் கிரேட்டர் தென் -1 அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக 1 - p of x less than or equal to -1 கேஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் லெஸ் than or equal to -1 கேஸில் -2, -1 ரெண்டு ப்ராபர்ட்டி வேல்யூஸையும் ஆட் பண்ணி 1லேருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணலாம். வில் கெட் த சேம் ஆன்சர் 25/30 ஃபார் திஸ் கேஸ். ஸோ எய்தர் தட் வே ஆர் ஆல்டர்னேட் வே எப்படி வேணால் பண்ணலாம். அடுத்து இன்னொரு ப்ராபர்ட்டி கேல்குலேஷன் ப்ராபர்ட்டி ஆஃப் -1 லெஸ் than or equal to x லெஸ் than or equal to 1. ஸோ இங்கே -1ல் ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் உள்ள ஆல் எக்ஸ் வேல்யூஸ்க்கு ரெஸ்பெக்டிவ் ப்ராபர்ட்டி வேல்யூஸை ஆட் பண்ணணும். -1 கேஸ், 0 கேஸ் அண்ட் 1 கேஸ் இது ரெஸ்பெக்டிவ் ப்ராபர்ட்டி வேல்யூஸ் ஆட் பண்ணோன்னா கிடைக்கிறது 6/15. ஒவ்வொரு கேட்டகரியாக அப்படி பார்க்குற காரணம் இந்த ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் than or equal to இந்த கேஸ்க்குள்ளே டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் டு ஃபைண்ட் த மீன் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஆக்சுவலி இன்னும் அந்த டெஃபினிஷனே வந்து நம்ம பார்க்கல. நொட்டேஷன் இஸ் இ ஆஃப் எக்ஸ், ஃப்யூச்சரில் வரும் அந்த டெஃபினிஷன். இப்போதைக்கு ஜஸ்ட் இ ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னு மட்டும் பார்த்துக்கலாம். மீன் வேல்யூ ஆர் எக்ஸ்பெக்டட் வேல்யூ சிக்மா எக்ஸு பி ஆஃப் எக்ஸ். மீனிங் என்னென்னா எக்ஸ் வேல்யூ அதுக்கு ரெஸ்பெக்டிவ் ப்ராபர்ட்டி வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்படி எவ்ரி செட் பேர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி கிடைக்கிறதா வந்து இ ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் -2 அது கரஸ்பாண்டிங் அந்த எக்ஸ் வேல்யூவோட கரஸ்பாண்டிங் ப்ராபர்ட்டி வேல்யூ 1/10 அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் செகண்டு -1 எக்ஸ் வேல்யூ கரஸ்பாண்டிங் ப்ராபர்ட்டி வேல்யூ 1/15 மல்டிப்ளை பண்ணுறோம். இது மாதிரி ஆல் கலெக்ஷன்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் ஃபைனலி 16/15ங்கிறது ஆன்சராக வருது. இப்போ இ ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1
இருக்கே அப்படிங்கிற சந்தேகம்லாம் நமக்கு வர தேவையில்லை. பிகாஸ் இது ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடையாது, மீன் வேல்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே நொட்டேஷன். அது வந்து அப் டு தட் பாயிண்ட் எக்ஸ் அண்ட் எக்ஸுங்கிற பாயிண்ட் வரைக்கும் உள்ள அத்தனை ப்ராபபிலிட்டி வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். இங்கே ஒவ்வொரு இன்டர்வலையும் இந்த டயக்ராமாக கொடுத்துருக்கோம், அது பார்த்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் லெஸ் தென் -2 இருந்தால் இந்த டோட்டல் வேல்யூஸ் ரேஞ்சு -2 to +3 வரைக்கும் இருக்குது. ஸோ -2 சின்னதாக வெளியிலே இருக்குது அப்படின்னா அங்கே ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 0. therefore கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 when x less than -2. சப்போஸ் அந்த எக்ஸ் வேல்யூ வந்து -2 greater than or equal to ஆகும், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 இருந்ததுன்னா இந்த -2 கேஸ் ப்ராபபிலிட்டி வேல்யூ மட்டும் எடுத்துப்போம். இட் இஸ் 1/10. சப்போஸ் எக்ஸ் வந்து லையிங் பிட்வீன் -1, எக்ஸ் greater than or equal to -1 and less than 0, strictly less than 0னா ஆல்ரெடி -2 கேஸ் ப்ராபபிலிட்டி வேல்யூ, அது கூட சேர்த்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 கேஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா வர்றது 1/6. அடுத்தது 0 less than or equal to எக்ஸ் less than 1, இந்த கேஸ்க்கு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸஸ் -2ல் ஸ்டார்ட் பண்ணி -1 up to 0, இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி கிடைக்கிறது 11/30. ஆக்சுவலி எக்ஸ் வேல்யூ எந்த இன்டர்வல் கேப்பில் இருக்கோ அதோட லெஃப்ட் ஹேண்ட் வரைக்கும் உள்ள எல்லா வேல்யூஸ்க்கும் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் ஆட் பண்ணோன்னா கிடைக்கிறதா வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அடுத்த கேஸு 1 less than or equal to எக்ஸ் less than 2. ஸோ இந்த 1,2க்குள்ளே எக்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் குமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் என்னென்னா -2, -1, 0, 1 அத்தனை கேஸ் ப்ராபபிலிட்டி வேல்யூஸும் ஆட் பண்ணால் 1/2. நெக்ஸ்ட் ஒன் வந்து 2 less than or equal to எக்ஸ் less than 3. இந்த கேஸ்க்கு ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் ஹேண்ட் 2. ஸோ -2ல் ஸ்டார்ட் பண்ணி 2 வரைக்கும் உள்ள எல்லா ப்ராபபிலிட்டி வேல்யூஸும் ஆட் பண்ணோன்னா we will get 4/5. இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஏன் இப்படி கிளாஸிஃபை பண்ணி கொடுக்குறோன்னா எக்ஸ் வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியாது, எந்த இடத்துல வேணால் இருக்கலாம். அது ஒவ்வொரு கேப்லையும் இருக்கும்போதும் அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ வேரி ஆகுது. லாஸ்ட் கேஸ் 3 less than or equal to எக்ஸ், இந்த கேஸ்க்கு -2ல் ஸ்டார்ட் பண்ணி அப் டு 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1 வரும். ஸோ ஆல் த ஆன்சர்ஸ் வந்து ஃபைனல் பாக்ஸில் இருக்குது ஃபார் ஈச் கேட்டகரி. எக்ஸ் எங்கெங்கே இருந்தால் என்ன கரஸ்பாண்டிங் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் ப்ரீவியஸ் கேஸில் சிம்பிளிஃபிகேஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ காமன் ஃபேக்டரை தூக்கிட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் கொடுக்கலாம்.